ஃப்ரெண்ட்ஸ், ஒரு STK 4392 ரீஒர்க் பார்த்துருக்கோம். கண்ட்ரோல்ஸு, USB போர்டு, கேபினெட்டு, 6 pin வைக்லெட் வயரு எல்லாமே நம்ம சேஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கிளியராக வயர் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வீடியோஸில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இது அவங்களோட பிடி தான். இந்த பிடியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டு காம்பனன்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டரு எல்லாமே ரீஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நண்பர்களே. ஆக்சுவலி இது மாதிரி ஒரு பிடி பிசிபி வருதுன்னு வந்து அதை எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறது நண்பர்களே. ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ காம்பனன்ட்ஸ் போட்டால் தான் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி. நான் அந்த பிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு போயிருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் கெமிக்கல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த பிடி வந்து கொஞ்ச நாள்லேயே அரிச்சிடும். அது ஒவ்வொரு வேல்யூ வந்து கட் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு ஆடியோ ரிசல்ட்டு சரியாக வராது. அதனால் வந்து இப்போ இந்த பிடியில் நம்ம ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன், தெரியும் பாருங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்மளுடைய கேபினெட் போட்டு அவங்களுக்கு ஒரு USB போர்டு போட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி இது டெலிவரி கொடுக்குறோம் நண்பர்களே. இன்றைக்கி சண்டே. இன்னும் ஒரு 2 ஆம்ப்ளிஃபையர் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ பதிவு சின்னதாக பிட்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலி STK 4392 பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இருக்கிறது தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த ரெகுலேட்டர்லாம் கீழே முடிக்க வச்சுருந்தேன் அந்த கேபினெட்டில். அதை வந்து நம்மள்கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த B-7 சொல்லிட்டு ஒரு பவர் சப்ளை பிசிபி. இது இந்த ரெகுலேட்டரு சிங்கிள் பவர் சப்ளை ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்கு தான் நண்பர்களே. பிடிக்கான 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம், யூஎஸ்பிக்கான வோல்ட்டும் கொடுத்துக்கலாம் நண்பர்களே. இதையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்கோம். அவங்க கேபினெட்டில் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதையுமே நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி போட்டு லைன் அடிச்சிருக்கு நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.